Hi all, welcome back to Sandy's Art and Craft. இன்னைக்கு நம்ம வீடியோல நார்மல் நீடில் யூஸ் பண்ணி சிம்பிளான டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிருக்கேன். நார்மல் நீடில் மட்டும் இல்லாம ஆரி வர்க்லயும் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத நான் அப்லோட் பண்ணிருக்கேன். வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். நான் வர்க் பண்ணின ஆர்டர் இது. இந்த டிசைன் தான் இப்போ பார்க்க போறோம். வாங்க இப்போ எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத் ஃப்ரேமில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் 1 சென்டிமீட்டரில் 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி போட்டிருங்க. ஜந்தோசி நீடில் மெஷின் த்ரெட் டபுளாக போட்டு எண்ட் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் ஜந்தோசி 0.5 சென்டிமீட்டரில் 4 ஜந்தோசி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் லைனில் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு நீடில் ஜந்தோசி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிக்சரில் டிசைன் கிராஸாக தானே இருந்தது, நீங்களும் இப்படி கிராஸாக போடக்கூடாது. ஆக்சுவலாக இந்த ஜந்தோசியை நீங்கள் ஸ்ட்ரைட் லைனில் தான் இன்சர்ட் பண்ணணும். ஜந்தோசியை த்ரெட்டில் டைட் பண்ணிவிட்டு அந்த ஜந்தோசியோட எண்டிங்கில் நம்ம நீடி கீழே இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜந்தோசியை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டே போட்டிருக்க ஜந்தோசியில் சென்டர்லேருந்து நீடில் திரும்ப மேலே எடுக்கணும். நீடில் மேலே எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டிருக்க ஜந்தோசி நல்லா டைட் ஆகிடும். தென் செகண்ட் ஜந்தோசியை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் ஜந்தோசியோட எண்டிங்கில் நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் போட்டிருக்க ஜந்தோசி கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதோட சென்டர்லேருந்து நீடில் மேலே எடுத்து தேர்டு ஜந்தோசி அதே மாதிரி ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜந்தோசி சென்டர்லேருந்து நீடில் மேலே எடுத்து ஃபோர்த்து ஜந்தோசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜந்தோசியை எப்பவும் போல் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கிராஸாக ஆட் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த ஜந்தோசியை டைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரேமை பேக் சைடு ரொட்டேட் பண்ணி எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே டிசைன் ஆரி ஒர்க்கில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அயன் நீடில் 4 ஜந்தோசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் லைனில் த்ரெட் மேலே எடுத்து பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட்டில் ஸ்டிச்சஸ் போட்டு போவோம், அதவே பேக் சைடு போட்டோன்னா அதுதான் பேக் ஸ்டிச். நம்ம நார்மல் நீடிலில் பார்த்த மாதிரி தான் இதுக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் கிராஸாக போடக்கூடாது, அந்த லைனில் ஸ்ட்ரைட்டாக தான் போடணும். ஜந்தோசி நல்லா டைட் பண்ணிவிட்டு ஜந்தோசியோட எண்டில் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். ஜந்தோசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு குட்டி ஸ்டிச் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு த்ரெட்டை அப்படியே பேக் சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஜந்தோசியோட சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தென் ஒரு ஜந்தோசி ஆட் பண்ணணும். செகண்ட் ஜந்தோசி ஆட் பண்ணிவிட்டு அதோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கும் அதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ஜந்தோசியோட சென்டர்லேருந்து நம்ம த்ரெட் எடுக்கணும். சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு தென் அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் தேர்டு ஜந்தோசி நம்ம ஆட் பண்ணணும். தேர்ட் ஜந்தோசி அதே மாதிரி தான், அதோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச் தென் லாக் ஸ்டிச் அதுக்கப்புறம் த்ரெட்டை பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து தேர்டு ஜந்தோசியோட சென்டரில் இருந்து த்ரெட்டு எடுத்து லாக் ஸ்டிச் போட்டு தென் ஃபோர்த்து ஜந்தோசி நம்ம ஆட் பண்ணணும். ஃபோர்த்து ஜந்தோசி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எப்பவும் போல் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். ஜந்தோசி டைட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு தென் லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த எண்ட் நாட் போட தெரியாட்டி ஸ்டிச்சஸ் மேலே எடுத்து த்ரெட்டை கட் பண்ணி விட்டு ஃப்ரேம் பேக் சைடு ரொட்டேட் பண்ணி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது ஆரி நீடில் அண்ட் நார்மல் நீடில் ரெண்டுலேயுமே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கீழே இருக்க லைன்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்மளுக்கு அவுட்புட் இது மாதிரி தான் கிடைக்கும். இதில் நம்ம நெக்கில் 3 லைன் ஜரி யூஸ் பண்ணிவிட்டு இதே டிசைன் தான் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இன்னுமே கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் சுகர் பீட் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கிராண்ட் லுக் கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம நார்மல் நீடில் அண்ட் ஆரி நீடிலில் யூஸ் பண்ணி டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ நார்மல் நீடில் யூஸ் பண்ணையில் உங்களுக்கு ஸ்டிச்சடு ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிசைனிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.